போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்பது நமக்கு உண்மையிலேயே ஒரு தலைகுனிவு தான். ஏன்னா காமராஜரை பத்தி இப்படி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனை நான் பார்த்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்கிறோம். அவனுக்கு காவல்துறையும் பக்க பாதுகாப்பு கொடுக்கு, அரசாங்கமும் அவனுக்கு ஆதரவா இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம சமுதாயம் இப்ப தள்ளப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதே வேற ஒரு தலைவரை பத்தியோ வேற ஒரு சமூகத்தை பத்தியோ பேசிட்டு இவ்வளவு தைரியமா இருக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குரிய. ஏன் நம்ம சமுதாயத்தை பத்தி பேசிட்டு அவன் தைரியமா இருக்கான்னா நம்ம காமராஜர் முட்டாளா வைக்கல படிச்சுட்டு நம்ம படிக்கணும், கல்வியை பெறணும், அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு நம்ம ஐயா நமக்கு கொடுத்த அந்த கல்வியினாலதான் இன்னைக்கு அவனை நம்ம பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இல்லன்னா நம்ம பழைய தீவிர மாதிரி அவன் தலையை எண்ணிக்க ஜீவிக்கு போயிருவோம். ஐயா நம்மள அந்த நோக்கத்துல நம்மளை வளர்க்கலாம். நம்ம சமுதாயத்தை நம்ம சமுதாயம் அதற்கு முன்னாவே கல்வியை நம்ம சமுதாயத்தை பெரியவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் எல்லா மக்களுமே இலவசமா கல்வி பெறணும்னு கல்வியை கொடுத்தவர் ஐயா காமராஜர். அவரு மறுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இப்படி அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுக்கும், காவல்துறை நமக்கு செஞ்சு கொடுக்குன்ற நம்பிக்கையில நம்ம போராட்டங்களா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பழங்காட்டு படை கட்சி ராக்கெட் ராஜா தலைமையில நடக்கக்கூடிய கட்சியில இருந்து இப்போ ஒரு கண்டனத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா இந்த அரசாங்கம் நம்மளை நம்ம கோரிக்கையை நிறைவேற்றோம்னு நினைக்கிறோம். ஒருவேளை இந்த காவல்துறை இல்ல நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா அதுக்கான அது முழுக்க முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையும் நம்ம எவ்வளவோ நம்ம ஐயா காவல் படிப்பறிவு சட்ட ரீதியாகவோ எல்லா முயற்சியும் மேற்கொள்றோம். ஆனா அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒரு ஆட்சி அப்படின்னா அது அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அதுக்கு முழுக்க முழுக்க இந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க ஆதரவா கொடுக்குற அவர்கள் மட்டுமே பொறுப்புன்றதையும் நம்ம ஆணித்தனமா சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா பல கட்சிகளா பல இயக்கங்களா பிரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா ஆகிட்டு இருக்கோன்ற ஒரு நிகழ்வு பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா இயக்கங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம விருதுநகர் மண்ண இந்த ஒரு உணர்வோட இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அண்ணன் தினேசனா இருக்கட்டும், அண்ணன் கார்த்தியனா இருக்கட்டும், அண்ணன் அண்ணன் என்ன எல்லாருக்குமே நம்ம ஒரு நன்றியை பதிவு செய்யறோம். எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம சமுதாயம் ஒரு உழைப்பால் உயர்ந்த சமூகம். நம்ம வேற மாதிரிதான் அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். தேர்தல் நேரத்துல தயவு செஞ்சு சொல்லிடுறேன், எல்லாருமே இதே தொகுதியில நிற்பாங்க, உங்ககிட்ட ஓட்டு கேட்பாங்க, நம்ம சமுதாயம் சார்ந்தவங்களே கூட நிற்பாங்க, உறவின் முறையில பேசுவாங்க. அப்பெல்லாம் தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறோம், உங்க சமுதாயத்துல இந்த சங்கத்துல இருக்காரு, இவருக்கு ஒரு வார்டு மெம்பர் தரோம் அப்படின்னு பலதான் ஏமாத்துவாங்க. அப்ப நீங்க உங்க பகுதியை எவன் ஓட்டு கேட்க வரானோ, எங்க ஐயா காமராஜருக்காக குரல் கொடுக்காம நீங்க எங்க ஓட்டுக்காக வர அப்படின்னா அவன் கட்டாயமா தேர்தல் வச்சு அடிச்சு விரட்டி விடுறாரு. எங்க ஐயாக்காக குரல் கொடுக்காத எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு விரட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்காக எல்லாம் போடுவோம். அதே நேரத்துல இதே நம்ம பகுதியில ஐயா காமராஜரோட பிறந்தநாள் விழா நடைபெற்று இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெருந்தலைவர்களோட தொண்டர்களா இருக்கட்டும், நம்ம சமுதாயம் எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதே பகுதியில் ஐயா காமராஜர் பிறந்தநாள் விழா நடக்கு. எத்தனை அரசியல்வாதிகள் இந்த மண்ணுக்கு வராங்கன்னு பாத்துக்கோங்க. எத்தனை அரசியல்வாதிகள் நம்ம மண்ணை தேடி ஐயா காமராஜர் அவரோட நினைவுக்கோ அல்லது இங்க நடக்கக்கூடிய ஐயாவோட பிறந்தநாள் விழாவை காத்துக்கிறாங்க. ஐயா காமராஜரை அரசியலுக்காகவும் சுய லாபத்திற்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. எப்படி ஐயாவோட பேரை எல்லா கட்சியும் ஒரு போட்டோ போட்டுக்கிறாங்க. நாங்களும் காமராஜர் ஆட்சி தருவோம், காமராஜர் ஆட்சி தருவோம் சொல்றாங்க. எதிர்த்த பயிலுங்க ஐயா காமராஜர் ஆட்சி அவங்க எவனாலையும் தர முடியாது. நீங்க திருப்பி எவனாலையும் தர முடியாது. எனக்கு இன்னைக்கு எல்லாருமே ஐயா காமராஜரை பத்தி இந்தியா பேசுற வேடிக்கை பார்க்கறாங்க தெரியுமா? இன்னைக்கு இல்ல, ஐயா குளத்து 4 ஆண்டுகள் பிறந்து முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 1000 ஆண்டுகள் வந்தாலும் ஐயா காமராஜர் பறக்க முடியாது. அந்த வைத்தியம் அந்த பொறாமையும் அந்த காழ்ப்புணர்ச்சியும் தான் இன்னைக்கு ஐயாவை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் பேசிட்டு இருக்கான். நாடார் சமுதாயத்திலே காழ்ப்புணர்ச்சியில தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசுற வேடிக்கை பார்க்கிற நாய்வா என்னன்னா நாடார நிலையை எதிர்க்க முடியாது. எதிர்த்தா அவங்க எப்படி வேணா செய்வாங்க. அதனால இப்படி காசு கொடுத்து அவன் கூட்டு போய் 100,000 வாங்கி கொடுத்து ஊற்றி கொடுத்து பேச வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சொல்றோம், இந்த ஆட்சி ஒரு நாள் நீங்க போறது கிடையாது. இன்னும் 4 மாசம் எங்க வீட்டுல எங்க காலையில் பெருப்பு மாதிரி எங்க ஐயாக்கு எல்லா கட்சியும் சரி, இது அதிமுக, திமுக, பிஜேபி எவனாலும் எங்க ஐயாவை பாதிக்கப்படும் போது
எங்க ஓட்டு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு எங்க தெருப்புல பதில் பேசணும். நாங்க இல்ல. நன்றி, வணக்கம்.